Gracias.
ஒரு அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு வழியை நாம் கற்றுக்கொடுத்தான். இயேசு கிறிஸ்து இதோ உங்கள் இதயம் கலங்காதவர்களாக ஏன் கலங்குகிறீர்கள்? இயேசு வழிக்கு போவார் என்று கலங்கி கொண்டிருக்கிறார். முதலாவது சொல்வதற்காக நான் சென்று உங்களுக்கு ஒரு நித்திய வாசஸ்தலத்தை இதோ இருக்கிற இடத்திலே நான் ஏற்பாடு செய்து கொள்கிறேன் என்று பரலோகம் அதற்கு வழியை அறிவீர்கள். அவருக்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் என்று தெளிவாக சொல்கிறார். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நான் புறாவினால் உலகத்திற்கு அனுப்பப்பட்டவன் என்று இயேசு தெளிவாக சொல்கிறார். பிதாவிலிருந்து போன்ற நான்கு உலகத்திற்கு அனுப்புகிறேன் என்று அபிஷேகித்தவர்களை முன்னிட்டு அழைத்து ஆசீர்வதிக்கிறார். அதனால் நான் இப்பொழுது பிதாவிடத்திற்கு நான் ஏற்றி செல்கிறேன். வீட்டில் பரிசு வைத்து மூணாவது நான் யோகம் செல்ல போகிறேன். அந்த இடத்தில் நீங்கள் அறிவிக்கிறீர்கள் அப்படின்னா கற்பனை அல்ல. அதற்கு அந்த இடத்தை மறைக்கிறீர்கள், இடத்திற்கு செல்கிற வழியை மறைக்கிறீர்கள் என்று சொல்லும்போது தோமாவை நோக்கி தெரியாமல் என்று அறியாமல் சொல்லும்போது இயேசு தெளிவாக சொல்கிறார். வழியை மறைக்கிறதோ பழத்து பிடிக்கிறது ரூட் போட்டு போறதில்ல, நான் தான் வழி. இயேசுதான் மகாராஜையை விசுவாசிகள் இயேசு தன் வாழ்க்கையை வழியாக கொண்டவர்தான். இயேசு சுதர்சனாவிகள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான் இங்கேயும் நம்முடைய பிள்ளைகள் திருச்சபையிலே ஒரு நல்ல நடக்காரதையை செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசத்தில் நடந்திருக்கிறார்கள். எனக்காக இயேசு பிறந்தார், எனக்காக இயேசு அறிந்தார், எனக்காக இயேசு உயிரோடு எழுந்து எனக்காக இயேசு வலதுவாசத்தில் நாங்கள் பரமேஸ்வரர் எல்லாருடைய வளர்ப்பு தான் நம்முடைய விசுவாசம். வலதுவாசத்தில் பெற்றிருக்கிற அந்த இடத்திற்கு வழியை யார் சொல்லிக் கூறி இயேசு விசுவாசத்தினால் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளை என்ற உரிமையும் அதிகாரத்தில் பெற்ற கனராஜ் தெரியும். இயேசுதான் வழி. பரலோகத்துக்கு வழி லோகத்தில் யாருக்கும் விஞ்ஞானிகளுக்கு தெரியாது, ஆசாரிகளுக்கு தெரியாது. அப்படி சயின்டிஸ்ட் நாசாவாக தெரிந்தால் செய்வாங்க. வழியை உண்டாக்கிறவங்க அதுக்கு அதை ஃபீஸும் சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்ம அவ்வளோதான் தான் போக முடியாது. ஸ்பேஸ் சேட்டலைட் போட்டு கொடுக்குறார்கள். சுதந்திர ஒரு எண்பது வீரர்களை திருப்பி வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். பிரதான செய்திருக்கிறார். அலன் மாஸ்டர் மற்ற வேற ஒரு உதவியை நாடி கொடுக்கிறார்கள். விண்வெளிக்கே சொல்வதற்கு எவ்வளவு எக்ஸ்பென்சிவ். ஆனால் எந்த எக்ஸ்பென்சிவ் இருந்தாலும் விசுவாசத்திலே எதை நம்பிக்கையிலே பரிசுத்தமான வாழ்க்கையிலே அன்பான வாழ்க்கையிலே நீதிநெறியுள்ள வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் உன்னதமான நிச்சய ஜீவனை பெற்று இயேசு கிறிஸ்து வழியாக வாழ்வது அந்த இதோ அந்த நித்திய வாசஸ்தலம். என்ன வாசஸ்தலம்? நித்திய வாசஸ்தலம். நாம் இருக்கிற இந்த சரீரம் கற்பனை சரீரம் நினைவுபடுத்துகிற வாசஸ்தலம். இந்த போர்வையை நாம் கலைந்து போடுவது இந்த போர்வையை கலைந்து போடுவதற்குதான் நம்மிடத்திலே நாம் இதுவரைக்கும் குடியிருந்த வீட்டை நம் கருத்தில் கொடுத்துட்டு அடக்கத்தை கொடுத்து போகிறோம். அது இருக்கிறதுதான் நம்முடைய நம்பிக்கை. இறுதி யாத்திரை அடக்காரம் வைக்கலாம், யாத்திரமா மத்தியிலே இருக்கலாம். இயேசு காண்பதுனா நம்மோடு கூட இதோடு கூட இருந்தார் என்று மேலே சொல்வது. அடிப்படையிலே அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அன்பான பிள்ளைகளை, மருமக்குமார்களை, பேர பிள்ளைகளை ஏன் அடக்கலாதையும் அவருக்கு நாம் சொல்வது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டார். ஞானம் நித்திய வீட்டிற்கு அழியாத வீட்டிற்கு அதுதான் 2 Corinthians சொல்கிறது. பூமிக்குள்ளே கூடாரமாகி நம்முடைய வீட்டு அழிந்து போனாலும் அடுத்த போயிடும். அதுதான் இப்போ சிந்தாண்டி பாராட்டி 99% வாழ்க்கை நம்ம செலவுகிறோம். அந்த பூமிக்குள்ளே கூடாரம் இந்த வீட்டுக்கு தங்குவதற்கு
புதுமையான ஒரு நிச்சயமான அழகான வகையான ஒரு வாசஸ்தலத்தை ஐயா கனகராஜ் ஆத்மா கருத்துக்குள்ள வாங்கியோடு பரவாயில்ல நோக்கி செல்ல இருக்கிறார். அவருக்கு விடை கொடுக்க போவார். இனி அவர் வாழ்ந்து போதும் அவருக்கு நான் விடை கொடுப்போம். ஐயாவை போல நான் நம்பிக்கையோடு கொடுக்கப்படாமல் விசுவாசிகளாக நம்பிக்கையோடு கொடுக்கப்படுவோம். இழப்பு பெரிய இழப்பு ஒரு பெரிய ரகசிய மாதம் ரகசிய கிரேட் ரகசிய கடுமையான உழைப்பு முயற்சி சுருக்கத்தை உருவாக்கி வாழ்க்கை கத்தருக்கு பயன்பெற்று வாழ்ந்தவர் நீதியாக வாழ்ந்தவர். ஆனால் அவர் நித்திய வீட்டுக்கு கருத்து கொள்ள செல்ல இருக்கிறார். அதனால் இந்த போர்வையை கருத்து கொண்டு விட்டார். இந்த மரணமான ஜீவனாக விடுவிக்கப்படுவதற்கு நித்திய ஜீவனாக விடுவிக்கப்படுவதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்து விட்டார். அவர் நித்திய ஜீவனால் ஆட்கொள்ளப்பட்டு ஆளுகை செய்யப்பட்டு நித்திய ஜீவனை அடைந்து அவர்கள் ஆளுவார்கள் என்று பெயர். இப்பேற்பட்ட ஆளுகை இல்லை, கஷ்டமில்லை, கவலை இல்லை. அதனால எதை குறித்து நம்ம உணர்வு காலம் சொல்லப்படாமல் அவர் நித்திய வீட்டுக்கு நிலையான பேருந்த வாழ்வுக்கு கடந்து சென்றுள்ளார். இயேசு வழியாக அவரே இயேசு கிறிஸ்து சத்தியம் ஜீவமாய் இருக்கிறபடியால் தன் தெளிவாக சொல்றார், நானே வழியும் சத்தியம் ஜீவமாய் இருக்கிறேன், எல்லாரையும் நான் குருவமும் எல்லா இடத்துல. இதுதான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவர் பிதாவிற்கு சென்று விட்டார், சென்று கொண்டிருக்கிறார். பிறகு செல்ல இருக்கிறார், சரீரத்தை விட்டு வெளியேறுகிறார். அவருக்கு நான் சமாதானத்தையும் சாந்தியும் அமைதியும் வாழ்க்கையும் கத்தர் கட்டளையிட்டு இந்த உலகத்திற்கு பற்றி பிடிக்காமல் உறவுகளையும் பற்றி பிடிக்காமல் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்வதற்காக நித்திய வாசஸ்தலத்திலே அமைதியாக ஆண்டவர் சமூகத்திலே ரெண்டும் கிடைப்பாரை மனமகிழ்ச்சியோடு இருக்க அவரை வாழ்த்துவோம், அவருக்கு விடை கொடுப்போம். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை எதிர்பார்த்து செலுத்த
கத்திற்கும் மறித்தவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் மகிழ்ச்சியான வாழ்வுக்குள் பிரவேசிக்கின்றார்கள். வாழ்வுக்குள் பிரவேசிக்கின்ற தருணம் நாட்களில் ஆண்டவரை இதுவரை சுத்தமோடு வாழ்வதற்குள்ள வாழ்க்கையை பார்த்து திருச்சபை புலம்புகிறது. ஆண்டவரே, ஒரு தகப்பனை ஒரு சகோதரனை இழந்த குடும்பம் வாழும் ஆண்டவரே ஒரு பருவத்தை எதிர்த்தார்கள். ஆறுதல் பிரசன்னம் அருமையான எண்ணின் மாவட்டம் விஜித்ரா கிறிஸ்டி லெட்டிசியா இன்னும் ஆண்டவரை பிள்ளைகளாக ஜெபிக்கிறோம். மற்றும் மெர்சி ராணி பிரபு ஜெசிகா கிறிஸ்டியாவுக்காக நாங்கள் வருகிறோம். சுவாமி மகன் குடும்பத்தின் மக்கள் மீது ஒரு ஆறுதல் பிரசன்னம் இறங்கிய ஒரு சகோதரமான ஆறுதல் தேவன் ஆட்கொண்டு தெய்வீக ஞானத்தினால் நடத்தி விசுவாச கட்டளைகளை கடந்து தங்களோடு வாழ்ந்து பராமரித்து பாதுகாத்த தகப்பன், தங்களுக்காக வேலை செஞ்சு உழைத்த தகப்பன், மாச நேசத்தை வெளிப்படுத்தின தகப்பன் இன்றைக்கு பரமவேடு நித்திய மாசத்திலே பிரவேசிக்கிறபடியால் அந்த இடத்திலே யாருக்கு நாட்டிகளாக இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அம்மாவின் கடந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளப்படி கர்த்தாவே அந்த லட்சணங்களை பெற்றுவை எழுதவிருக்கிற எங்கள் குடும்பத்தின் மக்களை சக ஆறுதல் பிரசனத்தினால் ஆறுதல் கொடுக்கிறோம் ஜெபிக்கிறோம். அவர் நம்பிக்கைக்காக, விசுவாசத்திற்காக, ஆறுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதனை தெளிவாக சொல்லி உங்கள் இதயம் கலங்காத இருப்பதாக. என்னிடத்தில் விசுவாசமானீர்கள், என் பிதாவிடத்தில் விசுவாசமானீர்கள். நீங்கள் வழியை அறிவீர்கள், அவர் எங்கு செல்ல முடியும் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். நானே வழியை இருக்கிறவரே, அந்த வழியிலே அவருக்கு நித்திய வாசஸ்தலத்தை தந்தனர். நாங்களும் அவர் எங்களுக்கு சொல்கிறார் என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்து என்ற வழியிலே, இயேசு கிறிஸ்து நல்ல மேலும் கரத்திலே
चलिए